வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நிரஞ்சன் வந்து ஏகேஜி ஹெட்ஃபோன்ஸ் வாங்கியிருக்கான். இதுக்கு முன்னாடி நம்ம ஏகேஜி ஆல்ரெடி அவரும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. கௌதம் ரோட ஏகேஜிக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணாருன்னா ஐஎம்ல டைப் சி ஒன்று ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னார். அண்ட் நம்ம சர்க்கிள்லேயே நிறைய பேர் இப்போ கார்த்தி இருக்கான் இல்லையா, S24 அல்ட்ரா யூஸர் தான் கார்த்தியும் ஏகேஜி தான் யூஸ் பண்ணுறான். இதில் என்ன ப்ராப்ளம்னா ஏகேஜியை ஃபஸ்ட் டைம் வந்து பாக்ஸ்லேயே S20 சீரிஸ்லாம் வாங்கும்போது பாக்ஸ்லேயே வரும். S10 S20 சீரிஸ்லாம் அது அப்போ வாங்கி இந்த பாக்ஸில் இருக்கிறத யூஸ் பண்ணி பழக்கப்பட்டவங்களால இதை விட்டு வெளில வர முடியல. அதுக்கு என்னென்ன ரீசன் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்ஃபோன்ஸோட இந்த இயர் பிளக் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிசைன் லாங்குவேஜ் தான். ஏன்னா கம்ப்ளீட்டாக உள்ளே போயிடும். இப்போ நீங்கள் ஒரு ஹெல்மெட்லாம் மாட்டினீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆக்சுவலாக அதை யூஸ் பண்ணுறப்ப எனக்கு வெளியே இருக்க நாய்ஸ் ரொம்ப மைன்யூட்டாக தான் கேட்குதுண்ணா. இன்னொன்று என்னென்னா கால் குவாலிட்டி மைக்ரோஃபோனுங்க, சரியான மைக்ரோஃபோன். கால் டெஸ்ட்லாம் பண்ணால் சூப்பராக இருக்குது. நிறைய பேர் கால்ஸ்க்காக கௌதம்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் கேட்டேன். ஏன் ப்ரோ எவ்வளோ ஹெட்ஃபோன் வச்சிருக்கீங்க, இதையும் யூஸ் பண்ணுறீங்க? இல்லை ப்ரோ பைக்கில் போகும்போது இதை கொஞ்சம் மாட்டிட்டேன்னு வைங்களேன், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரெண்டாவது கால்ஸ்லாம் வந்து என்ன டப்புன்னு அட்டன் பண்ணேன்னா அவ்வளோ நல்ல கிளாரிட்டியாக இருக்குது ப்ரோ பைக்கில் போனாலும் அப்படின்றாரு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. நீங்கள் யாராவது ஏகேஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட விமர்சனங்களையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் சொல்லியே ஆகணும், இருக்கிறதே தெரில இதில். ஆனால் இவன் மட்டும் சாம்சங் மட்டும் இந்த ஸ்ப்ளிட்டர் வரைக்கும் பிரைடர் கொடுத்தான் இல்லையா, மேலேயும் பிரைடர் கொடுத்துருக்கலாம்னா டேமேஜை வந்து ரொம்பவே தவிர்த்துருக்கலாம். ஏன்னா பொதுவாக இது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா 2-3 வருஷம் உழைக்குது. 3 வருஷம் கழிச்சு தான் அந்த மேலே இருக்கிற கேபிள் இத்து போயிடுது. கீழே இருக்கிற பிரைடரில் எதுவுமே ஆக மாட்டேங்குது. அப்போ சாம்சங் அதை ட்ரை பண்ணலாமேன்னு தோணுது. பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டேன். சரி ஒன்றுங்க, ஐஃபோனில் இந்த ஹெட்ஃபோன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறேன். கனெக்ட் பண்ணதுமே ஹெட்ஃபோனா இல்லாட்டி அதர் டிவைஸான்னு கேட்டுச்சு. ஹெட்ஃபோன் கொடுத்தாச்சு. ஆப்பிள் மியூசிக்கா? ஆப்பிள் மியூசிக், யூடியூப் மியூசிக் ஃபுல் வால்யூம் வச்சுருக்கேன். வெளியே கிளியராக கேட்குது. வெளில கேட்குதா? உனக்கு கேட்குதா? ஆ, ஆல்ரெடி ஏகேஜியை பல தடவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நம்ம மெமரியில் வந்து அது ஒரு ஓரத்தில் இருக்கும், தூசி தட்டி எழுப்பணும்னு வச்சுக்கோங்க. அப்பப்போ கேட்கும்போது என்ன எனக்கு வியப்பாக இருக்குன்னா, இவ்வளோ பெரிய அதை பட்டோட சைஸ் இவ்வளோ பெருசுங்க, இவ்வளோ பெரிய சாம்பரோடு இருக்கிற பட்டில் பேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா அதுக்கு பேஸ் பூஸ்டடாக இருக்குது. மியூசிக்கு வந்து நல்லா உனக்கு டெலிவர் பண்ண என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன் பாரியா, கிளாரிட்டி கால்ஸ் யூஸ் பண்ணிக்கியா அப்படின்னு. கிளாரிட்டி நல்லா இருக்கு, செம்மையாக இருக்குது கிளாரிட்டி, வேற லெவலில் இருக்கே. இன்னொரு பாட்டு கேட்குறேன். அதாவது ஹைஸ் இருக்குது, மிட்ஸ் இருக்குது, பேஸ் வந்து என்னென்னா டிஸ்டர்ப் பண்ணாத லிமிட்டில் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, எனக்கு வோக்கல்ஸ் நல்லா கேட்குது. அண்ட் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹைஸ் ரிலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சவுண்ட்ஸும் சூப்பராக கேட்குது. டூப்ளிகேட் ஏகேஜி கூட யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நம்ம சேனல்லே தான் போட்டிருப்பேன். அது எப்படின்னா ரிச்சி ஸ்ட்ரீட் போயிருந்தோம், அங்கே வச்சு கிடச்சிது டூப்ளிகேட்டு. 200 ரூபா 150 ரூபாய்க்குலாம் கிடச்சிது. முடிஞ்ச அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒருவேளை முன்வாசல் வழியாக இது வருது போல், பின்வாசல் வழியாக வந்து அது வந்து இந்த ஸ்லைட் டேமேஜ் இருக்கிறது அந்த மாதிரியான காப்பி ஏதாவது வெளில வருதான்னு எனக்கு தெரில. இப்போ ஒன்றில் கேட்டு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ஒரு விஷயம் 100% உண்மை, ஸ்னாப்ட்ராகன் சவுண்ட் அந்த டைப் சி போர்ட் வழியாக வருது பார்த்தீங்களா ஆடியோ. ஐஃபோனில் வந்து எனக்கு 100% வால்யூம் என்ன இருந்ததோ அது இதில் 70 to 80% வந்துடுது. அதுக்கு மேலே அதில் தள்ள முடியல. இதில் 100 வச்சா கொம்மும் வெளில அப்படியே அலருது. ஆனால் என்னன்னா எங்கேயுமே எனக்கு அந்த காது வலிக்கிற பிரச்சனை எல்லாம் இல்லை. 100 வச்சா காது வலிக்காது, அதுக்கப்புறம் எதுவும் கேட்காது. ஆனால் 100 வந்து கேட்குறேன் இல்லை, 100 வந்து செம்ம லவுட்னஸ்ங்க, சீரியஸாக அந்தளவுக்கு புஷ் ஆகுது. இதில் 100லாம் வரல, இதுக்கு 100க்குலாம் வேலைக்கு ஆகலை. இல்லையா ஆப்பிள் மொத்தம். ஆனால் டைப் சி மூலமாக ஆடியோ லிசன் பண்ணுற யூஸராக நீங்கள், அப்போ கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு இந்த இடத்துல கண்டிப்பாக வின் பண்ணிவிடுங்க. வால்யூம் ஆஸ்பெக்டில், லவுட்னஸ் ஆஸ்பெக்டில். அதே சமயம் சப்போஸ் சிப் லெவலில் டேக்கு இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருந்ததுன்னா அதையும் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டில் என்ஜாய் பண்ண முடியும். கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ஆப்பிள் ஸ்டெப் அப் பண்ணணும். மேபி 17 ப்ரோ சீரிஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதில் ஒரு வேளை நல்லா இருக்கலாம். அதில் நிறைய பேர் 15 சீரிஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணி கூட 17 ப்ரோவில் பெட்டராக இருக்கலாம், நமக்கு தெரில. பட் S24 கம்பேர் பண்ணும்போது இப்போ S26 வரப்போகுது. ஸோ 24 அல்ட்ராலேயே வந்து டைப் சி ஆடியோ நல்லா இருக்குது. அதுவும் சாம்சங் ப்ராடக்ட்டு. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ஒரு சிப்பு இந்த மாதிரியான விஷயம் இருக்கும், அது வந்து கம்யூனிகேட் பண்ண தான் செய்யும். ஸோ சாம்சங் ஏகேஜி அல்ட்டியாக இருக்குது. ஸோ சூப்பர் ஹெட்ஃபோன்ஸு. உன்னோட விமர்சனம் என்ன, இது வரைக்கும் நீ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? இதான் ஃபஸ்ட் டைமா ஏகேஜி இல்லாட்டி? இதான் ஃபஸ்ட் டைம் தான். இதுக்கு முன்னாடி நான் நார்மல் இந்த எம்ஐ டுவல் டிரைவர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம், அது ஒரு 800 ரூபா பட்ஜெட்டில் வரும். அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நான் சாட்டிஸ்ஃபை ஆனது இந்த ஹெட்ஃபோன்ஸில் தான். இப்போ நீ டியூவல் டிரைவர்லேருந்து இதுக்கு வர, உனக்கு எப்படி இருந்திருக்கு அந்த டியூவல் டிரைவர்லேருந்து இதுக்கு வரும்போது? எனக்கு எப்படி சொல்கிறது, லைக் இது இத்தனை வருஷமாக டிடபிள்யூஎஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கம்பேர் பண்ணுறோம். இதில் இருக்க அந்த மியூசிக் நான் கேட்குறப்போ வந்து இருக்கிற கிளாரிட்டியாக இருக்கட்டும் 50% வச்சு தான் கேட்பேன். பட் எனக்கு அந்தளவுக்கு ஒரு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எங்கேயுமே வந்து எனக்கு அந்த காது வலி மோஸ்ட்லி நான் நைட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஒரு அப்படியே ஒரு 1 hour தூங்குறப்ப யூஸ் பண்ணிட்டு தான் சாங்ஸ் கேட்டு தான் தூங்குவேன். ஸோ யூஸ்வலாக அந்த டைமில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. லைக் வந்து எனக்கு அந்த மியூசிக்ஸ் கேட்குறப்போ
காது வலி இல்லை வந்து லவுட்னஸ் ஹெவியாக இருக்கிற மாதிரி ம் பேஸ் வந்து பூஸ்டடாக காமிச்சு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிற அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ம் ரொம்ப நார்மலாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொல்லலாம். நான் இப்போது ஏதாச்சும் ஒரு பாட்காஸ்ட் கேட்டாலுமே அந்த வாய்ஸ் நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப பெட்டராக இருக்கு நான் இது கம்பேர் பண்ணுறப்போ. ஓகே. ஸோ வேறு எதுவும் இல்லை. இப்போ சொல்லும்போது நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, என்னடா இது ஒரு மனுஷன் அழகாக நமக்கு வந்து டேட்டா கொடுத்துட்ருக்காரு, இவருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. வெளியில் பிரதீப் வந்திருக்கான், பிரதீப் துரை, ஒன் அமாங் த சாம்சங் யூசர், S24+ யூசர். அவனை கூப்பிட்டு வந்து ஏகேஜி எப்படி இருக்குன்னு அவனை வேணா ஒரு தடவை கேட்க வைப்போம். ஷோர். கேட்கட்டும். அழகானே அங்கே பார்த்தாலே வேற லெவலில் இருந்தது. வைத்தறிச்சலாக இருக்கா? ஆமாம், ஸ்டமக் TWS மாதிரிலாம் இருக்கா? TWS எப்படின்னு கொஞ்சம் ஆவரேஜ் தான். நீங்கள் டால்பி அட்மாஸ் போயிட்டு ஜஸ்ட் அந்த இது மட்டும் மாற்றி விடுங்க. மோனிகா சாங்கு. ஓ, சிறப்பான சம்பவம். தலைவர் ஒரு மோட ஒன்று மாற்றி விட்டார். டால்பி அட்மாஸில் போயிட்டு மூவியில் இருந்தது இப்போ மியூசிக்கில் மாற்றி விட்டார். ஸோ கொடூரமாக இருக்குது. பாசிட்டிவ்லி ஆக்சுவலாக நமக்கு ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமா ப்ரோ, நீங்கள் டால்பி அட்மாஸில் போயிட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்குமே அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றலாம். யூடியூப்க்கு ஆப்பிள் மியூசிக் வேணும், ஆப்பிள் மியூசிக். ஆமாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சிங்க அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே. இவ்வளோ நேரம் நீ உன் சாம்சங்கில் S24+ தான் கேட்டிருக்க. இது வந்து எக்ஸினோஸ் பவர் டிவைஸ் தான். வால்யூம் எவ்வளோ மேக்ஸ் வச்சு பார்த்தியா? சரி, ஓகே. இப்போ இதில் நான் வால்யூம் வைக்கிறேன், அதே மோனிகா சாங் இதுலேயும் போடுறேன். நீ அதில் என்ன 17 இது? நீ எந்த இதில் கேட்ட? இது வந்து ஸ்பாட்டிஃபையா? ஸ்பாட்டிஃபை சரி பரவாயில்ல இருக்கட்டும். நான் வந்து யூடியூப் மியூசிக்லேயே போடுறேன். உனக்கு என்ன வித்தியாசம் ஃபீல் ஆகுதுன்னு நான் பார்க்கணும். இப்போ என்ன மேட்டர்னா, இதே இது ஒன்தேடு அதில் இந்த மோனிகாவை போடுவான் உனக்கு. இப்போ இது வந்து ஆப்பிளில் நீ கேட்டிருக்க, ஃபுல் வால்யூம் வச்சிட்டேன். இதே மாதிரியான ஒரு ஃபுல் வால்யூமை யூடியூப் மியூசிக்கில் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் போடுறேன். இது எதுக்காகனா மக்களுக்கு அந்த டேட்டா தெரியட்டுன்றதுக்காக மட்டும்தான் போடுறோமே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. ஓகேயா? கனெக்ட் பண்ணிட்டேன், ஃபுல் வால்யூமில் இருக்குது. என்ன வித்தியாசம் தெரியுது? ஃபோக்கஸ் ரொம்ப கிளியராக இருக்குது. அது மட்டும் இல்லை, வேற என்ன, எனக்கு லவுட்னஸும் இதில் அதிகமாக இருந்தது. ஆமாம், லவுட்னஸ் வந்து இதில் நல்லா இது கிட்டத்தட்ட எனக்கு சிம்பிளாக வந்துச்சு ப்ரோ. ஆப்பிளில் வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பட் S24+ இருந்ததை விட ரெண்டுமே ரொம்ப கிளியராக இருந்த மாதிரி இருந்தது. அது எக்ஸினாஸ். சரி, ஓகே. மொத்தம் ஏகேஜி யாராவது வச்சிருக்கீங்கன்னா, நீங்களா என்ஜாய் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒன்று சொல்லுவாங்க, 5000 ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய TWS எல்லாம் கூட இது ஈஸியாக சாப்பிட்றோம் சில ஆஸ்பெக்டில். பட் நம்ம பிலீவர் குத்து இறங்கி நல்லா டீப்பாக பேச குத்து அப்படின்னா அப்போ கண்டிப்பாக TWS தான் அந்த இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணோம். அதான் எதார்த்தம். ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, நிரஞ்சன், பிரதீப் ப்ரோ. பார்க்கலாங்க. See you. பாய்.